11ஆம் பாவகம் காது. இதுவும் காது. அது வலது காது, இது இடது காது. லக்னத்தின் காது போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய இந்த 3ஆம் பாவகத்திலும் வழக்கம் போல பெருசானதை யோகமா சொல்றோம்ல, பெருங்கோணம் பெருங்கேந்திரம். 9ஆம் வீடு என்ன சொல்றேன்? பெருங்கோணம்னு சொல்றேன். 10ஆம் வீடு என்ன சொல்றேன்? பெருங்கேந்திரம்னு சொன்னேன். அப்ப இந்த உபசயத்திலும் பெரிய உபசயம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் வீடு மிகச்சிறந்த வீடு. கெட்டதை தராது, கெட்டவனாக இருந்தால். இதுல இன்னொரு ஏதாவது ஒரு நுணுக்கம் இருக்கா? இந்த 3க்கும் 11க்கும் ஐயா, இந்த 3, 11 உபசயம் என்பதற்கான நுணுக்கங்கள் ஏதாவது இருக்கிறதா? அப்படி என்னையா 11ஆவது வீடு? நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றேனே, 6க்கு 6இல் மறைந்திருக்கிறார். இந்த 6க்கு 6ஆம் வீடு, இந்த 6 தருகின்ற ஒரு மனுஷனுக்கு இருக்கவே கூடாத பாவகம் 6ஆம் பாவகம். எந்த சூழ்நிலையிலும் 8ஆம் பாவகம் கூட எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஆயுள். ஒரு மனிதனுக்கு இருக்கவே கூடாத பாவகம் 6ஆம் பாவகம். இருக்கவே கூடாத கிரகம் சனி. எல்லாத்திலையும் கெட்டது. இந்த 6ஆம் பாவகம் தருகின்ற தொல்லைகளை, இந்த 6ஆம் பாவகம் கொடுக்கின்ற கடன், நோய், எதிரி, இவைகளை விளக்குகின்ற, நிவர்த்தி செய்கின்ற அமைப்பு 6க்கு 6ஆன 11லும். அதனால 11 ஸ்பெஷல். இதனை எடுத்து இருக்கக்கூடாத பாவகமான 8ற்கு 8ஆவதான 3ஆம் வீட்டிலும் வந்துருச்சா? 6க்கு 6, 8க்கு 8. பாவம் இங்க வருதா? லேசா ஏதாவது புரியுதா? இந்த பாவகம் கொடுக்கின்ற கடன், நோய், எதிர்ப்புகளை நிவர்த்திக்கின்ற பாவகமாக 8க்கு 8ஆன 3ம் வரவே கூடாத 6ஆம் வீட்டு அமைப்புகளை நிவர்த்திக்கின்ற விதமாக 6க்கு 6ஆன 11ம். இந்த அதுதாங்க இந்த 3, 11. 8க்கு 8, 6க்கு 6, அது உடனே 3, 11 காது போன்ற அமைப்புகள். ஆகவே 11ஆம் பாவகம் நிச்சயமாக ஒரு ஸ்பெஷல். கேந்திர கோணங்களுக்கு அடுத்து ஸ்பெஷல். கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இருக்கின்ற பாவர்கள் எதையாவது கெடுதலை செய்தாங்கன்னா கூட நிச்சயமாக கெடுதல்களே இல்லை, ஓரளவுக்கு கிராஜுவல் தான், அவன் கெடுக்கிற பலன்ல தான் இருக்கிறான், ஆனாலும் அவன் கிராஜுவலாக நல்ல பலன்களே செய்கிறான் என்று சொல்லத்தக்க அளவிற்கு இங்கே 11ஆம் பாவகம் மிகப்பெரிய நல்ல யோக பாவகமாகவே அமைந்திருக்கிறது.